அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுபனி மகம் மூலம் இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசை, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை வருங்க. இந்த கேது பகவானுடைய திசை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் சிறப்பான திசையாக இருக்கும், எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் சிறப்பான திசையாக இருக்காது. ஒருவேளை சிறப்பான திசையாக இல்லை என்றாலும் கூட அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும்போது சிறப்பான திசையாக மாறிவிடுங்க. என்ன வழிபாடு என்பதை நாளைய தினம் பார்க்கலாங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா, அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர திசை நன்றாக இருக்க வேண்டுமென்றால், அதாவது இந்த சுக்கிர பகவான் அசுபனி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் சிறப்பான திசையாக நாம் எடுத்துக்க முடியாதுங்க. பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் இருந்தார்னா சிறப்பான திசையாக நாம் எடுத்துக்கலாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா சிறப்பான திசையாக நாம் எடுக்க முடியாதுங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா இந்த சுக்கிர திசையை நாம் சிறப்பான திசையாக நம்ம எடுத்துக்கலாங்க. மிருகசீலம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா இந்த சுக்கிர திசையை நாம் சிறப்பான திசையாக நம்ம எடுக்க முடியாதுங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா சிறப்பான திசையாக நாம் எடுத்துக்கலாங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா சிறப்பான திசையாக நம்ம எடுக்க முடியாதுங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களிலும் இந்த சுக்கிர பகவான் இருந்தார்னா இந்த சுக்கிர திசையை நாம் சிறப்பான திசையாக நம்ம எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை சிறப்பான திசையாக இல்லை என்றாலும் கூட அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும்போது அதுவும் சிறப்பான திசையாக மாறிவிடும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.